இந்த ஜனவரி 16ஆம் தேதியில இருந்து மார்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை இடமாற்றம் மாறிடுவாங்க. இஃப் சப்போஸ் எங்களுக்கு வேலை மாறக்கூடிய சிச்சுவேஷனே இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆவது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதிரியாக வேலை ரீதியான சில மாற்றங்களையும் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த 45 நாட்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த 45 நாட்கள் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியான சில முக்கியமான முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான அமைப்புகளும், மாணவ பருவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க ஒரு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற நிலை கொடுக்க போகுது. அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோபம் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு தருணம். இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் கோபமே படமாட்டாங்க. ஆனா கோபப்பட்டா அவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றது அவர்களுக்கே தெரியாது. அந்த அளவிற்கு கோபம் தீவிரம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு 45 நாள் கொஞ்சம் அப்படி கீப் சைலண்டா இருக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.